ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? Vertebrae columns consist of a 7 cervical vertebrae, 12 lumbar vertebrae. So lumbar na unakku spine lower back la irukra region lumbar vertebrae அப்படினு சொல்றோம். 5 fused sacral and 3 fused coaxial vertebrae. So coaxial அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கீழ lowest portionல இருக்குது coaxial region. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா fused sacral அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பைன்ல bottom portion ஏதோ அது வந்து fused sacral அப்படி சொல்றோம். அடுத்து பார்த்தோம்னா vertebral column run from the base of the skull to the hip bone forming a tube. Spinal cord passes through the hollow tube. Vertebrae are joined by gliding points which allow the body to bend back from the sidewards. ஸோ இந்த வெர்டிபிள் காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஒரு பைப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஹாலோ லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து நர்வஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஹாலோ சிஸ்டமாக இருக்கிறதுனால இட் இஸ் அ ஹாலோ பட் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங். அடுத்து கீழே ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஸ்கெல்டன், ஆக்சியல் ஸ்கெல்டன், அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன், ஸ்கல், ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம், வெர்டிபிள் காலம். அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன் பார்த்தீங்கன்னா பெக்டோரல் கிரிடில், பெல்விக் கிரிடில், அப்பர் லிம்ஸ், லோயர் லிம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் the functions of the vertebral column. ஸோ வெர்டிபிள் காலம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்ட், சப்போஸ் அ ஹெட். என்ன ஒரு 6 இல்லை 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு வெர்டிபிள் காலம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஹெட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வெர்டிபிள் காலம் இல்லைன்னா நம்ம ஹெட்டு வந்து தொங்கிரும். ஸோ அந்த வெயிட்டுக்கு அந்த வெயிட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெர்டிபிள் காலம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிப்போட அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெக்டோரல் இந்த பெல்விக் கிடில் கூட நல்ல இப்போ எப்படி சொல்கிறது நல்லா அட்டாச்மெண்ட்டோட இருக்கும். இந்த பெக்டோரல் கிடில்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரிப்கேஜில் இருக்கிற அந்த செஸ்ட் ரீஜியனில் இருக்கிறத நம்ம பிக்டோரல் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிக்டோரல் ரீஜியனும் பெல்விக் போன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே அந்த காக்ஸை ரீஜியனில் இருக்கிற ஹிப் ஜாயிண்ட்டு அதெல்லாம் தான் நம்ம வந்து பெல்விக் கிரிடில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துலலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு வந்து இட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் மூவ்மெண்ட் ஃபார் அ ஹியூமன் ஸ்கெல்டன், ஹெல்ப்ஸ் இன் வாக்கிங் அண்ட் ஸ்டாண்டிங் எரெக்ட் வித் த கரெக்ட் போஸ்சர். ஸோ நம்ம கரெக்டாக நடக்கிறதுக்கும் கரெக்டான மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த வெர்டிபிள் காலம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெர்னம் ஆர் ரிப்கேஜ். ஸோ ரிப்கேஜ் ஸ்டெர்னம் இல்லைன்னா ரிப்கேஜ்னு சொல்லலாம். ஸோ ரிப்கேஜ் பார்த்திங்கன்னா செஸ்ட் ரீஜனில் வந்து இருக்குது. 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதில் வந்து 10 பேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு breast bone பார்த்தீங்கன்னா 10 pairs of the ribs are attached to breast bone. ஸோ breast bone வந்து 10 பேரும் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலி ஃப்ளோட்டடாக இருக்கும். ஸோ இதை வந்து இது மெயின் பாயிண்ட். ஸோ இது நிறையா டைம்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ 10 பேர் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிருக்கும், 2 பேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலியாக இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேஸ் ஆர் கால்ட் அஸ் அ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ஸோ எது வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்டில் இருக்கிற 12th அண்ட் இந்த 12th ரிப் தான் வந்து நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிப்கேஜ் இஸ் செட்டப் இன் சச் அ வே தட் இஸ் கேன் கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரீத்திங். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் அ ஸ்லைட் மூமெண்ட் இருக்கிற ஒரு மூமெண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீலி மூமெண்ட் இருந்தது, சுத்தமாக மூவ் ஆகிறது ஜாயின்ஸு. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து கொஞ்சமாக மூவ் ஆகும். ஸோ ரிப்கேஜ் ப்ரொடெக்ட்ஸ் அண்டர்லைங் லங், ஹார்ட் அண்ட் சம் ஆஃப் த லிவர். அடுத்து பார்த்தீங்கன்னா டூயினோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹியூமன்ஸ் அண்ட் ஜிராஃபிஸ் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் போன்ஸ் இன் நெக்ஸ் பட் த வெர்டிப்ரே இன் த ஜிராஃபி நெக் ஆர் மச் லாங்கர். ஸோ ஹியூமன்ஸ்க்கும் ஜிராஃபிஸ்க்கும் நெக் ரீஜனில் ஒரே டைப் ஆஃப் நம்பர் ஆஃப் போன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி லாங்கர் தென் த ஹியூமன். அப்பெண்டிகுலர் skeleton contains the bones in the appendages of the body as well as
the structure that connects the appendages to exoskeleton. Specifically, appendicular skeleton comprises shoulder girdle, the arm, wrist and the hand bone, the pelvic girdle and the leg, ankle and the foot bones. So நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கல், வெர்டிபிள் காலம், ரிப் கேஜ் அந்த மாதிரி ரீஜன்ஸில் வருது எல்லாமே வந்துட்டு ஆக்சியல் ஸ்கெல்டன். அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்மு, விரிஸ்ட்டு, ஹேண்ட் போன்ஸு, பெல்விக் கிரிடில்ஸு, லெக், ஆங்கிள் அண்ட் ஃபுட் போன்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஷோல்டர் போன் ஆர் a pectoral bone. ஸோ ஷோல்டர் போன் இஸ் ஃபார்ம்டு பை காலர் போன்ஸ் அட் த ஃப்ரண்ட் அண்ட் த ஷோல்டர் blade at the back. The collar bone is supported by the breastbone at one end and the shoulder blade at the other end. The shoulder bone encloses a socket-like cavity into fixes the ball of the upper arm. This ball and the socket joint. This girdle is also called pectoral girdle. ஸோ நம்ம இது பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் போன் அப்படின்னு சொல்கிறது ஃப்ளாட் ட்ரையாங்குலர் போன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஃப்ளாட் லைக் ஸ்ட்ரக்சர் லைக் இந்த ஷோல்டர் போன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலர் போன் அப்படின்னா எப்படி சொல்கிறது, பிரெஸ்ட் போன் டு த ஷோல்டர் பிளேட்ஸ். பிரெஸ்ட் போனுக்கும் ஷோல்டர் பிளேட்ஸ்க்கும் அந்த கனெக்ஷன் இருக்கிறது இந்த காலர் போன். ஸோ இந்த மாதிரி the collarbone supported by breastbone one end and the shoulder bone at the other side. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இன்டர்லிங்க் ஆகி ஃபிக்ஸாக இருக்கிறத நம்ம பெக்டோரல் கிரிடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் நம்மளே படித்தோம், பால் வந்து சாக்கெட் ஜாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெல்விக் கிரிடல் பெல்விக் போன். Pelvic bone is also called as pelvic girdle. So pelvic girdle நம்ம சொல்லலாம், pelvic bone சொல்லலாம். It is made up of a strong bone to balance entire weight of the body. Pelvic girdle is formed by 5 fused vertebrae at the back and the form of a cavity in the center. While reaching the front part, the thigh bones are attached to either side the girdle with the ball and the socket joint. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பால் அண்ட் சாக்கெட் ஜாயின்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பெல்விக் கிரிடல் அப்படின்னு சொல்லி வரும்போது மொத்தமோட என்டையர் பாடியை வந்து இந்த டைப் ஆஃப் போன் தான் வந்து இந்த டைப் ஆஃப் போன் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது இல்லைன்னா வந்து நம்ம பாடி வந்து ஷேக் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ம் போன். ஸோ ஆர்ம் போன் இஸ் அப்பர் limb made up of a humerus, radius, ulna, carpals, metacarpals and phalanges. All these bones are hinge joints which are also limbed to move only in one direction. Humerus makes upper arm. Forearm is made up of a radius and ulna. Wrist is made up of a carpals. Palm is made up of a metacarpals. Fingers are made up of a phalanges. ஸோ இங்கேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ம் போன் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம கைன்னு சொல்லி பார்க்குறோம், ஆர்ம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த போர்ஷன் வராது. ஸோ நம்ம இந்த டயக்ராமில் காட்டியிருக்க மாதிரி இதுதான் நம்ம ஆர்ம் போர்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஆர்ம் போன்லேயே பார்த்தீங்கன்னா ஹியூமரஸ் மேக்ஸ் த அப்பர் ஆர்ம். நம்ம இந்த ஹியூமரஸ் அப்படிங்கிற இந்த லாங் போன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ அப்பர் ஆர்ம் யூஸ் மேக் ஆகிறதுக்கு ஹியூமரஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர்ம், நம்ம ஃபோர் ஆர்ம் வந்து யூஸ் ஆகிறதுக்கு ஃபோர் ஆர்ம் மேலே இருக்க ஃபோர் ஆர்ம் யூஸ் மேடப் ஆஃப் ஆகிறதுக்கு ரேடியஸ் வந்து அல்லாம் இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் ஃபோர் ஆர்ம் வந்துட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் மேட் பை ரேடியஸ் அல்னா. ரிஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பிள்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளங்கை பார்த்தீங்கன்னா மெட்டா கார்பிள்ஸ். இப்போ நம்ம விரல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெலஞ்சஸ் அப்படிங்கிறது மூலிமா தான் இட் இஸ் மேக்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் போன்லேயே அதே மாதிரி தான். ஸோ அங்கே எப்படி வந்துட்டு கார்பல்ஸ் மெட்டா கார்பல்ஸ் சொல்கிறோம், அதே மாதிரி இங்கே டார்சல்ஸ் மெட்டாசாசல்ஸ். ஸோ லெக் போன்ஸ் இஸ் த லோயர் limb made up of a femur, tibia, fibula, tarsals, metatarsals and phalanges. All these bones are joined by a hinge joints which allow the limb to move only in one direction. Knee is covered by a cap-like structure called as a patella or a kneecap. Femur makes up the thigh bone. Leg is made up of a tibia and the fibula. Ankle is made up of a tarsals. Foot is made up of a metatarsals. Toes are made up of phalanges. So இந்த டயக்ராம்லேயே வந்து எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இந்த fingers எல்லாம் it is made up of by the phalanges. அதுக்கப்புறம் metatarsal
டார்சல் அந்த மணிக்கட்டு இருக்கிற ரீஜன். டிபியா அப்படிங்கிறது இந்த நம்ம கெண்டக்கால் அப்படிங்கிற பகுதி சொல்கிறோம். ஸோ அது இஸ் டிபியா. ஸோ இந்த டயக்ராமிக் ரெப்ரசன்டேஷன் தான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மசில்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்குது, ஸோ எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ த மசில் இன் த பாடி ப்ரொவைட்ஸ் அ மீன் of all the movements. They cover the skeletal framework and also give shape to the body. Muscles help to maintain body posture while sitting, standing or walking. Most muscles are long bundle of contractile tissue. Each muscle usually has two ends, fixed end where the muscles originate and the movable ends which pull some other parts. The movable end is drawn out to for a tough structure and the tendon which is attached to the bone. So muscles அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மசில்ஸ் எப்படி வந்துட்டு ஸ்கெல்டன் வந்து ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கும், அதுக்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்கறது இருந்துன்னா ஷேப் கொடுக்குது அப்படின்னா இட் இஸ் அ மசில்ஸ் தான். ஸோ நம்ம வாக்கிங், ஸ்டாண்டிங், நம்ம ஹேண்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம், கான்ட்ராக்ட் பண்ணுறோம், எல்லாமே வந்துட்டு இந்த மசில்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டூ எண்டு வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு எண்டு, இன்னொன்று வந்து மூவபிள் எண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து டெண்டான் அப்படிங்கிற ஒரு திங் இருந்தால் மட்டும்தான் இதுவும் வந்து நடக்கும். ஸோ வென் ஸ்டிமுலேட்டட் பை நர்வ் த மசில்ஸ் கான்ட்ராக்ட் டு become shorter and thicker and thus it pull the bone at the movable end. Muscles can only contract and relax, they cannot lengthen. ஸோ மசில்ஸ் வந்துட்டு எப்போ வந்து அதை ஒர்க் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நர்வ் சிஸ்டம் வந்து அதுக்கு சிக்னல் கொடுக்குதோ, when its signals come அப்போ தான் வந்து இட் இஸ் கான்ட்ராக்ட் அண்டு ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ இது வந்து மசில்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுமே தவிர எப்போ வந்து லென்த் ஆகாது. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தேஸ் ஆர் த மசில்ஸ் இன் த ரூட் ஆஃப் யுவர் ஹேர் தட் கிவ்ஸ் யூ கூஸ் பம்ப்ஸ். ஸோ இட் கிவ்ஸ் 17 muscles to smile and 42 muscles to frown. The hardest working muscle in the eye. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மசில்ஸ். ஸோ மசிலை பற்றி இன்னும் ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஸோ மசில்ஸ் ஆஃபன் ஒர்க் இன் த பேர் விச் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். They are called antagonistic pairs. The muscles in the upper arm control the bending and straightening of the arm. So the muscle biceps and triceps are working against each other. ஸோ இந்த மசில்ஸ்லேயே சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம் ரீஜனில் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் இந்த அப்பர் ஆர்ம் கண்ட்ரோல்ஸ் பெண்டிங். ஸோ மேலே இருக்கிற இந்த அப்பர் ஆர்ம் வந்துட்டு பெண்டிங்க்கும் கீழே இருக்கிறது ஸ்ட்ரெயிட்னிங்க்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பைசெப்ஸ் இந்த ட்ரைசெப்ஸ் அப்படிங்கிற டயக்ராமில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பைசெப்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த அப்பர் பார்ட்டில் இருக்கிறது பைசெப்ஸ், கீழே இருக்கிற லோயர் பார்ட் வந்து நம்ம ட்ரைசெப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். So when the biceps contracts, the lower arm is raised and the arm bend. So in the position of the triceps muscle is relaxed to the straighten the arm, the reverse happens. So நம்ம இப்படி கான்ட்ராக்ஷன் இறுக்கி பிடிக்கும்போது the biceps are இந்த அப்பர் ரீஜன், அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணும்போது the triceps are in the lower region. ஸோ இதை நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டு ஸ்ட்ரெயிட்டன் த ஆர்ம் த ரிவர்ஸ் ஹேப்பன். ஸோ நம்ம இனிமேல் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது இது வந்து ரிவர்ஸ் ஹேப்பன். ஸோ இது பண்ணும்போது அந்த ஆப்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ ட்ரைசெப்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் straightening the arm while the biceps relax. Antagonistic muscles can be found all over the body. In the iris of the eye there are two sets of muscles. So ஐலே பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளோட ஐயே வந்து பார்த்தீங்கன்னா விரிஞ்சு சுருங்குது எல்லாமே happening because of this type of muscles. So there are radius muscles which radiates from the people like spokes of their bicycle and their circular muscles. The radial muscles make the pupil of the eye wider while the circular muscles make the pupil smaller. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மசில்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டல் மசில் ஒரு வாலண்டரி மசில் ஒரு ஸ்ட்ரெயிட் மசில். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரெயிட்டட் ஆர் ஸ்மூத் மசில்ஸ் ஆர் இன்வாலண்டரி மசில், கார்டியாக் மசில்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். ஸோ இது சின்ன ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள் வந்து சம்டைம்ஸ் தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். So straight skeletal or a voluntary muscle attached to bones found in arms, leg, necks. Multinucleate unbranched voluntary. Non-striated smooth involuntary muscle attached to soft body of the parts of the body like blood vessels, iris, bronchi and the skin. Single central nucleus involuntary.
கார்டியாக் மசில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரான்ச்டு 1 to 3 சென்ட்ரல் நியூக்ளியர் இன்வாலன்ட்ரி கோஆர்டினேஷன் ஆஃப் தி மசில்ஸ். ஸோ மசில் வந்து எப்படி வந்து கோஆர்டினேட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆக்ஷன்ஸ் இன் அவர் பாடி லைக் ஸ்டாண்டிங், வாக்கிங், ரன்னிங், பிளேயிங் டென்னிஸ் எக்ஸெட்ரா require combined actions of several muscles. To a great extent the muscles have to coordinate for a particular kind of movement. ஸோ மசில் வந்து ஒரு மூவ் ஆகணும் அப்படின்னா, இப்போ உட்காரணும் எந்திரிக்கணும் அப்படின்னா ஒரு மசில் வந்து ஒர்க் ஆனால் இது வந்து இட் டஸ் நாட் ஹேப்பன். ஸோ ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் மசில்ஸ் வந்து ஒர்க் ஆனால் மட்டும்தான் இந்த கோஆர்டினேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ மசில் மூவ் பாடி பார்ட்ஸ் பை கான்ட்ராக்டிங் அண்ட் தென் ரிலாக்ஸிங். ஸோ எப்போ வந்து இது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மசில் வந்து கான்ட்ராக்ட் சுருங்கும் போதும் விரியும் போதும் தான் இந்த ஆக்ஷன் வந்து நடக்கும். ஸோ மசில்ஸ் கேன் புல் போன்ஸ் பட் தே கான்ட் புஷ் தெம் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன். ஸோ தே ஒர்க் இன் த pairs of flexors and the extensors. ஸோ இந்த flexors அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் பெண்ட் ஆகிறதுக்கு பேர் flexors, எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்டென்சர். So the flexors contracts to bend is a limb to join. Then when the body the movement is completed, the flexor relaxes and the extensor contract and extend straighten the limbs at the same joint. So நம்மளோட கான்ட்ராக்ட் பண்ணுறக்கும் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறக்கும் இந்த ஃப்ளெக்சர்ஸ் இந்த எக்ஸ்டென்சர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த பைசெப்ஸ் மசில் முன்னே சொன்ன மாதிரி பைசெப்ஸ் இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த அப்பர் ஆர்ம் இஸ் அ ஃப்ளெக்சர் and the triceps at the back of the upper arm is a extensor. When you bend your elbow the biceps contract, the biceps relax and the triceps contract to straighten the elbow. ஸோ நம்ம எல்போ வந்து கான்ட்ராக்ட் பண்ணும்போது ரிலாக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா இந்த பைசெப்ஸ் இந்த ட்ரைசெப்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். So let's we summarize this lesson. Movements help to perform necessary functions in an organisms. It can be both voluntary and involuntary. Strong muscles and the light bones work together to help the birds fly. They fly by flapping their wings. Fish swim by forming loops alternately on two sides of the body. Snake slither on the ground by looping sideways. A large number of bones and associated muscles push a body forward. The body and the legs of the cockroaches have hard covering forming an outer skeleton. The muscles of the breast connected with the 3 pairs of legs and 2 pairs of wings help the cockroach to walk and fly. Earthworms move by alternate extension and contraction of the body using muscles. Tiny bristles on the underside of the body help in gripping the ground. Bones and cartilage form the skeleton of the human body. They give the frame and the shape of the body and help in movement. It protects the inner organs. The skeleton comprises of the skulls and the backbone, the ribs and the breastbone, shoulder and the hip bones and the bones of the hands and legs. The bones are moved by alternate contractions and relaxations of 2 sets of muscles. The bone joints are of various kinds depending on the nature of the joints and direction of the movement they allow. Thank you for watching.